நீலகிரி மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக இன்று முதல் ஒரு வழிப்பாதை திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராகவன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராகவன். உதகையில் ஒரு வழி பாதை திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் குறித்து வாகன ஓட்டிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் இன்று முதல் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வரும் வாகனங்கள் அனைத்தும் காட்டேரி சந்திப்பில் இருந்து சேலாஸ் கொல்லிமலை வழியாக உதகைக்கு செல்ல வேண்டும் எனவும், உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் கோத்தேரி மலைப்பாதை வழியாக செல்ல நீலகிரி மாவட்ட காவல்துறை மூலம் ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மே மாதத்தில் நிலவும் கோடை சீசன் சுற்றுலா மாவட்டமான நீலகிரி மாவட்டத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகையொட்டி முன்கூட்டியே இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக மே மாதத்தில் ஒரு வழி பாதையாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அவ்வாறு இந்த ஆண்டு மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு செல்லக்கூடிய சுற்றுலா வாகனங்கள், கார், வேன் ஆகியவற்றை காட்டேரி சந்திப்பில் இருந்து சேலாஸ் கொல்லிமலை வழியாக உதகைக்கு செல்ல வேண்டும் எனவும், உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய வாகனங்கள் கோத்தேரி மலைப்பாதை வழியாக செல்ல வேண்டும் எனவும் நீலகிரி மாவட்ட காவல்துறையினர் சார்பாக உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேபோல் அரசு பேருந்துகள், ஆம்புலன்ஸ், வணிக ரீதியாக இயங்கக்கூடிய வாகனங்கள் வழக்கம் போல பிரதான சாலையில் செல்லவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜலட்சுமி. நீலகிரி மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக இன்று முதல் ஒரு வழிப்பாதை திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராகவன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராகவன். உதகையில் ஒரு வழி பாதை திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் குறித்து வாகன ஓட்டிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் இன்று முதல் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வரும் வாகனங்கள் அனைத்தும் காட்டேரி சந்திப்பில் இருந்து சேலாஸ் கொல்லிமலை வழியாக உதகைக்கு செல்ல வேண்டும் எனவும், உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் கோத்தேரி மலைப்பாதை வழியாக செல்ல நீலகிரி மாவட்ட காவல்துறை மூலம் ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மே மாதத்தில் நிலவும் கோடை சீசன் சுற்றுலா மாவட்டமான நீலகிரி மாவட்டத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருகையொட்டி முன்கூட்டியே இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக மே மாதத்தில் ஒரு வழி பாதையாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அவ்வாறு இந்த ஆண்டு மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு செல்லக்கூடிய சுற்றுலா வாகனங்கள், கார், வேன் ஆகியவற்றை காட்டேரி சந்திப்பில் இருந்து சேலாஸ் கொல்லிமலை வழியாக உதகைக்கு செல்ல வேண்டும் எனவும், உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய வாகனங்கள் கோத்தேரி மலைப்பாதை வழியாக செல்ல வேண்டும் எனவும் நீலகிரி மாவட்ட காவல்துறையினர் சார்பாக உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேபோல் அரசு பேருந்துகள், ஆம்புலன்ஸ், வணிக ரீதியாக இயங்கக்கூடிய வாகனங்கள் வழக்கம் போல பிரதான சாலையில் செல்லவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி ராகவன்.